Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோல group 2 and 2A ல கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான max previous year question தாங்க இந்த playlist ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So இப்போதான் இந்த வீடியோ first time பார்க்கறீங்க அப்படினா இதுக்கான playlist வந்து நான் descriptionல கொடுத்துறேன். So அத வந்து first வீடியோல வந்து பார்த்துட்டு வாங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா third video. இது எந்த வருடம்னு பாத்தீங்கன்னா 2022 ல கேட்கப்பட்ட 11வது கணக்கு. ஓகேங்களா? So இன்னைக்கான இந்த question வந்து பார்க்கலாம். Find the HCF of a cube minus 9ax square, a minus 3x the whole square. So இது ஒரு term, இது ஒரு termங்க. So தமிழ்ல பாத்துருங்க, a cube minus 9ax square, a minus 3x the whole square ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. So என்ன சொல்லிருக்காங்க, HCF வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. So வந்து a cube minus 9ax square இந்த term எவ்வளவு தூரம் simplify பண்ண முடியுதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். So இங்க a cube இருக்கு, இங்க ஒரு a இருக்கு. So ரெண்டுல இருந்து ஒரு a வந்து நம்மளால வெளிய எடுக்க முடியுமா? அப்போ ஒரு a எடுத்துட்டா இங்க 2a, அதாவது a ஸ்கொயர் வந்து நம்மள்ட்ட இருக்கும் minus 9. இந்த ஒரு a தான் வெளிய எடுத்துட்டோம். So அப்ப அந்த a வராது. அப்ப அடுத்து x ஸ்கொயர். ஓகேங்களா? So இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா a into இந்த a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 எப்படிங்க மாத்தலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்ப 3 ஸ்கொயர் பக்கத்துல யார் இருக்கா? x ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அடுத்தது a into a square minus இந்த 3 square x squareங்கிறத எப்படி எழுதலாம்னா 3x the whole square நம்ம எழுதலாமா? அப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கொயர் 3க்கும் வரும் xக்கும் வரும் இல்லையா? சரிங்க, இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு a square minus b square ஃபார்முலாமா இருக்கா? இந்த a ஸ்கொயருக்கு இந்த a ஸ்கொயரும் b ஸ்கொயருக்கு பதிலாக 3x the whole square இருக்கா? அப்போ இதை விரிச்சு எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b இந்த ஃபார்முலா படி எழுதலாமா? ஓகே, அப்போ a into இந்த aங்கிற இடத்துல a போடணும் ப்ளஸ் bங்கிற இடத்துல 3xங்கிறத போட்டுறணும். அடுத்து a minus bனா a minus 3x. இந்த டேர்முக்கான ஃபார்ம் வந்து நம்ம விரிச்சு எழுதியிருக்கோம். அடுத்து என்ன இருந்துச்சு நம்மள்ட்ட? a minus 3x the whole squareங்கிற டேர்ம் இருக்கா? இது என்ன பண்ணலாம்? a minus 3x a minus 3xன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை எழுதலாமா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் பொதுவான டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கோ அதுதான் நமக்கான HCF. என்னங்க இருக்குது? இங்கே a minus 3x இருக்குது, இங்கே a minus 3x இருக்குது. இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எதுவுமே நமக்கு காமனாக கிடையாது. அப்போது a minus 3xங்கிறதா நமக்கான வேல்யூ. a minus 3xங்கிறது ஆப்ஷன் டியில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12th கொஷின். Kumar borrowed 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 rupees to settle his debt. At what rate of interest he borrowed the money? குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? ஸோ அவர் வாங்கின ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதா நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து தனி வட்டிப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தனி வட்டினாலே என்ன ஃபார்முலா தெரியும்? I = PNR by 100ன்னு தெரியும். நம்மளை வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரை தான் முதன்மைப்படுத்தி வைக்கணும். அப்போ ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சதெல்லாம் அங்கிட்ட அனுப்பிச்சோன்னா I × 100 டிவைடட் பை இந்த PN வந்து கீழே வந்துடுமா? ஸோ இப்போ நமக்கு 100 ஓகே, அசல் தொகை தெரியும், வருஷம் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வட்டி தொகை எவ்வளோங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தனி வட்டியோட தொகை தெரியணும்னா மொத்த தொகையிலேருந்து அதாவது வட்டியோடு சேர்த்து செலுத்தின தொகையிலேருந்து அசலை மட்டும் கழிச்சிங்கன்னா நமக்கு தனி வட்டி மட்டும் கிடைக்கும் இல்லையா? அப்போ மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காரு அவர்? 79,040 ரூபாய் கட்டியிருக்காரு. அசல் தொகை அவர் கடனாக வாங்கின தொகை 52,000 ரூபாய். இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு தனி வட்டியோட தொகை மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 79,040லேருந்து 52,000 கழிக்கிறோம். 0 4 0 9ல் 2 போனால் 7 7ல் 5 போனால் 2. அப்போ மொத்தமாக வந்து வட்டி மட்டும் எவ்வளோங்க கிடைக்குது? 27,040 ரூபா. வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது? 27,040 ரூபான்னு கிடைக்குது. இதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 27,040 இந்த தனி வட்டி இருக்கு இல்லையா? இன்ட்டு 100 டிவைடட் பை அசல் தொகை எவ்வளவு? 52,000. எத்தனை வருஷம் வந்து அவர் வந்து கட்டுறாரு? 4 வருஷம். ஓகேங்களா? ஸோ 1 2 இந்த 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 1 0க்கும் 1 0க்கும் கேன்சல் ஆகுது. ஓகேங்க, 2 2s are 4, இது என்னது 1 2 is 2, 3 2s are 6, மிச்சம் 1, 5 2s are 10, 2 2s are 4, மறுபடியும் 1 2 is 2, 6 2s are 12, மிச்சம் 1, 7 2s are 14, மிச்சம் 1, 6 2s are 12. ஸோ இது என்ன வரும்? 2 2s are 4, மிச்சம் 1, 6 2s are 12, இது 3 2s are 6, 3 2s are 6, மிச்சம் 1, 8 2s are
16. அடுத்தது 13 2s are 26. 1 2 is 2, 6 2s are 12, 9 2s are 18. இது 113 is 13. இது 13 13s are 169. அப்போ R என்ன கிடைக்குது? 13% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது 13வது கேள்வி. ஸோ இன்னைக்கான தேர்ட் கொஷின். ஸோ கொஷின் பாருங்கள். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus up to etc. should be taken to get the sum 1296? 1 cube plus 2 cube plus 3 cube plus up to etc. என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும். ஸோ இந்த 1 cube 2 cube 3 cube சொல்லிட்டு போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அதில் எது வரையும் நம்ம இதில் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 1296 கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கான கொஷின். இப்போ இந்த மாதிரி க்யூப் வருது, இந்த சீரீஸ்க்கான க்யூப் வருது அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த சீரீஸ்க்கான ஃபார்முலா இதான். அப்போ இதுக்கான மதிப்பு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1296ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த மொத்த சீரீஸ்க்கான மதிப்பு இதுங்கிறப்ப இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயரை நம்ம ஆப்போசிட் சைடு அனுப்பணும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்ம போடலாமா? அப்போ n × n + 1/2 இந்த ஸ்கொயரை அப்படியே அங்கிட்ட அனுப்புகிறோன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இப்போ ப்ளஸ் எங்கிட்ட அனுப்பிச்சா மைனஸ் மாதிரியும், மல்டிப்ளிகேஷனில் இருக்க நம்பர் எங்கிட்ட அனுப்பிச்சா டிவிஷன் மாதிரியும், இங்கே அதே போல் தான் ஸ்கொயர் எங்கிட்ட அனுப்பும்போது ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? சரி, இப்போது 1296 வந்து ஸ்கொயர் நம்பர் எனக்கு தெரியலங்க. இப்போ 2 2s are 4ங்கிற மாதிரி ஸ்கொயர் 2 ² 4 சொல்லுவோமா? அந்த மாதிரி எதோட ஸ்கொயர் 1296ன்னு தெரில அப்படின்னா ஈஸியாக அந்த லாங் டிவிஷன் போட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3 3s are 9. ஸோ இந்த லாங் டிவிஷன் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பராக எடுக்கும்போது 3 3s are 9, மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்குது. அடுத்து இந்த ரெண்டு நம்பர்ஸ் அப்படியே இறக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். அடுத்து இங்கே நான் ஒரு 6 சேர்க்குறேன். அப்போது அதே போல் இங்கே என்ன பண்ணணும்? இங்கே 6 சேர்க்கணும். அப்போ 66 × 6 என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 396 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296க்கான ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. இப்போது நீங்கள் சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா 36 × 36ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1296ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் டக்குன்னு லாங் டிவிஷனை போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ n × n + 1/2 இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 36 × 36ன்னு இருக்கும். அதை ஒரு தடவை 36 வெளியே எடுத்துருப்போமா? அப்போ இதுக்கான ஆன்சர் 36. இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போகிறோன்னா 36 × 2ன்னு வருமா? ஸோ அடுத்த பேஜில் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். n × n + 1/2 = 36ன்னு இருந்துச்சு. இந்த 2 என்ன பண்ண போகிறோம்? ஆப்போசிட் சைடு கொண்டு போக போகிறோம். அப்போ n × n + 1 = 36 × 2ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 72ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸில் இருக்க 72 இங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். n × n அப்படிங்கிறது n ஸ்கொயருங்க. அப்போ n × 1 n. இங்கே ப்ளஸில் இருக்க 72 இங்கிட்டு வரும்போது -72 = 0. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா T மெத்தட் எடுக்க போகிறோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -72 வரணும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் +1 வரணும். அப்போது 9 8s are 72. ஆட் பண்ணும்போது ப்ளஸில் வரணுமா? அப்போது சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ இது எழுதும்போது n + 9 × n - 8 = 0. இது ரெண்டு இப்படி தானே எழுதுவோம். இது ரெண்டுமே தனித்தனியாக 0 கூட இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரி, அப்போ n = -9 வரும். இது n = -8 அங்கிட்ட போச்சுன்னா +8ன்னு வரும். ஸோ எது பாசிட்டிவாக கிடச்சிருக்கோ அதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ n = 8ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேல்யூ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்க. அடுத்து இன்றைக்கான 14th கொஸ்டின் வந்து பார்த்தலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √3 √3 √3. ஸோ ரூட்டுக்குள்ளே ரூட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்து ஒரே நம்பராக வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அதே நம்பர் தான் ஆன்சர். ரூட்டை விட்டு வெளியே எழுதணும். அப்போ 3⁻1 3 அவ்வளோதாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இஃப் இன்கேஸ் இதே மாதிரி ரூட்டுக்குள்ளே 7 7 7 7 வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வெறும் 7 தான் இதுக்கான ஆன்சர். கண்ணை மூடிட்டு அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபைனல் கொஸ்டின். தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 students was found to be 78.4. Later on it was found that score of 96 was misread as 69. Find the correct mean of the marks. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக கண்டறியப்பட்டது எனில்
மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, 25 பேருக்கான மார்க்கை அந்த மீன் போகிறோன்னா மொத்தமாக எவ்வளோ நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதால் வகுக்கணும் இல்லைங்களா. அந்த வகையில் ஒரே ஒரு மார்க்கை மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா 69, 96க்கு பதிலாக 69ன்னு தப்பாக வாசிச்சிட்றாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த தப்பாக வாசித்ததை சேர்த்த 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் தான் 78.4 இருக்குது. அப்போ 69ன்னு இல்லாமல் 96ன்னு சேர்த்துக்கிட்டு அதுக்கான சரியான சராசரி என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த தவறுதலாக வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு அந்த மொத்தமாக எவ்வளோ அப்படிங்கிற அந்த மார்க் மொத்தமாக எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 25 × 78.4ன்னு போடலாம் இல்லையா. ஏன்னா என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவல் நம்பரை 25ஆல் வகுத்தப்போ தான் இது கிடச்சிருக்கும். அப்போ அந்த வகுத்த நம்பரோட கிடைச்ச நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆக்சுவல் நம்பர் கிடச்சிடும் இல்லைங்களா, அதுதான் கான்செப்ட். அப்போது 784 25ஆல் பெருக்குவோம். புள்ளி லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். 5 4s are 20, மிச்சம் 2, 5 8s are 40, 2 4, 5 7s are 35, அப்போ 39 கிடைக்குமா. 2 4s are 8, 2 8s are 16, மிச்சம் 1, 2 7s are 14, அதோட 1 சேர்த்தா 15, 0 0 1 9 10 16 5 6 9 1. அப்போ என்ன கிடைக்குது, 19600 கிடைக்குது. ஒரு புள்ளி இருக்கனால டாட் வச்சுருங்க. அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் 1960 கிடைக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1960 கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 96 ஆட் பண்ணிடுங்க. இதில் இருக்க 69 சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க தவறுதலாக வாசித்த 69 சேர்த்து தானே நமக்கு இந்த 1960ன்னு வந்துச்சு. அப்போ இந்த 1960லேருந்து அவங்க தவறாக சொன்னதை நீக்கிட்டு சரியான நம்பரை சேர்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த 1960 கூட இதை சேர்த்துட்டு இதை கழிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1987ன்னு கிடைக்குங்க. இப்போ 1960 கூட எதை சேர்க்க சொல்லியிருக்கேன், சரி முதல் கழிச்சு விட்ருவோம். தவறாக அவங்க சொன்னதை கழிச்சு விட்ருவோம். இங்கே என்ன வரும், 5 வரும், இங்கே 10 வரும், இங்கே 1 ஆச்சா, இங்கே 8, இங்கே 15, என்னங்க வரும், இங்கே 9 வரும், இங்கே 8 வரும், இங்கே 1 வரும். அது கூட என்னது 96 சேருங்க 7 8 9, 1987 வந்துருச்சா. ஓகே, இதுதான் நமக்கான ஆக்சுவலான சராசரி. சராசரி இல்லை, மொத்தமாக அந்த 25 மதிப்பெண்களை கூட்டினப்ப 1987. இந்த 1987 கூட 25ஆல் வகுத்தோன்னா சரியான சராசரிங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம், 5 டேபிளால் வகுக்கலாமா. 5 5s are 25. இது வந்து என்ன வரும், 3 5s are 15 கிடைக்கும், மிச்சம் 4. அடுத்தது 9 5s are 45ன்னு வரும், மிச்சம் 3 இருக்கும். 7 5s are 35, மிச்சம் 2 இருக்கும். டாட் வச்சா 0, என்னங்க கிடைக்கும், 4 5s are 20. ஒன் செகண்ட் 1 5 is 5. இங்கே என்ன வரும், 5 7s are 35, மிச்சம் 4 இருக்கும். சாரிங்க, இந்த இடம் வந்து 7 5s are தானே நமக்கு 35ன்றது வந்திருக்கும். மாற்றி 5 7 நான் சொல்லிட்டு 5 எழுதிட்டேனா நீங்கள். ஸோ மிச்சம் அடுத்து வந்து 4 இருந்துச்சுன்னா 9 5s are 45. ஸோ பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். ஆல்ரெடி இங்கே டெசிமல் இருக்கனால டெசிமல் வச்சுட்டேன். அடுத்து என்ன கிடைக்கும், 4 5s are 20, மிச்சம் 4 இருக்கும். அது கூட 0 சேர்க்கும் போது 8. அப்போ 8 5s are 40, அவ்வளோதான். 79.48 தான் இதுக்கான சரியான சராசரி. ஓகேங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், 79.48. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. ஸோ இந்த வீடியோவோட 2022 கேட்கப்பட்ட குரூப் 2 2Aக்கான கொஷின்ஸில் மேக்ஸ் கொஷின்ஸில் 15 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.